ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷார்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாலிசிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஃபர்ஸ்ட் செமஸ்டர் யூஜி அண்ட் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ். யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ் எசென்ஷியல்ஸ் பேப்பர் இருக்கும், பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேக்ஸ் பேப்பர் வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மோஸ்ட்லி அதாவது இங்கிலீஷ் நான் சொல்கிறேன், அதோட பேட்டர்ன் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10 2 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. அது ஒன் வேர்ட் டைப்ஸில் இருக்கலாம். ஸோ என்னோட ப்ரிடிக்ஷன் வந்து மோஸ்ட்லி ஒன் வேர்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து 11th கொஸ்டின் கம்பல்சரியாக கேட்பாங்க பார்ட் பி பொறுத்த வரைக்கும். அது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேராஃபோ இல்லை பேசேஜாக இருக்கும், அதை ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் 12லேருந்து 15 வரைக்கும் உங்களுக்கு நார்மலாக எதிரா சாய்ஸில் இருக்கும். 12A 12B அந்த மாதிரி இருக்கும். அதிலே ரெண்டு சப்டிவிஷன் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ஒன் வேர்ட் டைப்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒன் வேர்ட்ஸாக வந்து எழுதி வச்சிருங்க. அதாவது ஃபஸ்ட்டு 2 மார்க்ஸ் ஃபுல்லாக அந்த பேஜஸில் இருக்கும். அடுத்து வரப்போகிறதுல உங்களுக்கு சம்டைம் 16 மார்க்கே ஒன் வேர்ட் மாதிரி கேட்குறாங்கன்னா அதை ஃபஸ்ட் அப்ரோச் பண்ணிட்டு அடுத்து வந்து அதாவது எஸ்ஏ பேராகிராஃப் இந்த மாதிரி இருக்கிறத வந்து ட்ரை பண்ண பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணுங்கள். ஸோ டைம் ரொம்ப இருக்குது, நான் வந்து எல்லாமே முடிச்சிட்டேன் அது முடிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கொஸ்டினில் எழுதி கூட ஆன்சரை மட்டும் சிம்பிளாக இருக்கிற ஆன்சரை கூட அந்த இதை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுங்க. டைம் இருந்தால் மட்டும் இல்லாட்டி டேரெக்டாக மட்டும் ஆன்சர் மட்டும் எழுதுங்க. ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு இங்கிலீஷ் பொறுத்தவரை ஈஸியாக தான் வரும். அசால்ட்டாக போவாதீங்க. ஒன் வேர்ட்ஸ் டைப்பாக வந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு தப்புனா ஆயிரும் டேரெக்டாக. ஸோ மித்தபடிக்கு நீங்கள் பக்கமாக எழுதுறீங்க, ரைட்டிங் எழுதுறீங்கன்னா கூட அது மார்க்ஸ் கிடச்சிரும். ஒன் வேர்ட்னா டேரெக்டாக ஒன் வேர்டு தான், இல்லாட்டி வந்து தப்பாயிரும். அதனால் அதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு மேக்ஸோட ஃபார்முலாஸ் ரெடாக பார்த்துட்டு போயிருங்க. ஸோ அப்போ வந்து ஸ்டெப் வைஸாக கொண்டு பாருங்க. உங்களுக்கு தெரியாத ப்ராப்ளமே வந்தாலும் கிட்டத்தட்ட ஃபார்முலாஸ் வச்சு மேட்ச் பண்ணுற மாதிரி எல்லா ஃபார்முலாஸ் பார்த்துருங்க. மோஸ்ட்லி உங்களுக்குமே ஈஸியாக தான் வரும். நல்லா வந்து பண்ணுங்கள். எக்ஸாமில் பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணுங்கள். ஃப்ரண்ட் பேஜில் யூஜி அண்ட் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் மிஸ்டேக்ஸ் பண்ணிடுறாங்க. அடித்தல் இல்லாமல் எழுதுங்க. ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணுங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி மேத்தமெட்டிக்கல்ஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேஜஸ் கொண்டு போவாங்க. அதாவது ரொம்பனா நிறையா கொண்டு போனால் உங்களுக்கு நார்மலாக வர பேஜஸே எழுதுங்க. ஸோ நிறைய பேஜஸ் இருந்தால் தான் மார்க் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. மேக்ஸில் பேஜஸ் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸ்டெப்ஸும் நீங்கள் எழுதுகிற அந்த சம்ஸ் அதோட ஆன்சர் மட்டும் தான் முக்கியம். ஸோ எல்லாம் பேஜஸ் நிறையா கொண்டு போய் விட்டு உங்களோட சம்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ண பாருங்கள். ஸோ ஆல் த பெஸ்ட் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.